ஹாய் பசங்களா! இப்ப நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது. மறக்காம உங்கள மாரியே டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் விண்டோ இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க திரும்பி அத அப்லோட் பண்ணணும். சப்போஸ் அப்படி பண்ணல அப்படின்னா, பெர்மனன்ட்டா ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங்ல உங்களால அப்ளை பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம். சப்போஸ் அப்படி பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? என்ன டைம் லைன் அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களோட டிஎன்ஏ அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆவறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸி டாக்குமெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இதில நெறைய விதமா நடக்கலாம். ஒண்ணு நீங்க எடுக்கிற ஃபோட்டோ கிளியரா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்த மாரி பிரச்சனை வரும். சப்போஸ் அவங்க கரெக்ட்டா அத ரீட் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பா அத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்றப்ப படிக்க முடியல, டாக்குமெண்ட்ட படிக்க முடியல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து நார்மலா ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்கிறது இல்லாம, நீங்க போயிட்டு ஒரு நெட் சென்டர்லயோ, இல்ல ஒரு ஸ்கேனர் இருக்கிற இடத்துலயோ போயிட்டு, ஜெராக்ஸ் கடையிலயோ போயிட்டு, அத ஸ்கேன் எடுத்து வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அப்பதான் வந்து அத கிளியரா படிக்க முடியும். ஓகேவா? 2வது நீங்க சப்போஸ் நல்ல ஃபோனே எடுத்தாலும், அவங்க கேட்டிருக்க சைஸ்க்கு நீங்க கம்ப்ரஸ் பண்றப்ப, சில சமயத்தில இந்த பிக்சல்லாம் உடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஒழுங்கா ரீட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அத நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க அப்லோட் பண்ணணும். எந்த டாக்குமெண்ட்ட அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியும், அந்த டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுல உங்களோட சீரியல் நம்பர், உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், மத்தபடி மார்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பக்காவா ரீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னா, திரும்பி ஒரு தடவ எடுத்து அந்த டாக்குமெண்ட் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி அனுப்ப ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இத நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ அவங்களால படிக்க முடியலனா கூட, அவங்க ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்ப நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி வந்து குயிக்கான டைம்ல நீங்க அப்லோட் பண்ற மாரி ஆகும். ஸோ நீங்க எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு தடவ அந்த டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு அத நீங்க ஃபோன்ல ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, ஜூம் பண்ணி கரெக்ட்டா எல்லா டீட்டெயிலும் இருக்கா? சப்போஸ் நீங்க லேப்டாப்ல தான் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, எல்லா டீட்டெயிலும் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. எந்த ஒரு பிடிஎஃப்பும் வந்து நீங்க வந்து லாக் பண்ண பிடிஎஃப்பா இருக்கக்கூடாது. லாக்டு பிடிஎஃப்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பேட்டர்ன் போட்டா, இல்ல பின் நம்பர் போட்டா தான் ஓப்பன் ஆகும். அந்த மாரி பிடிஎஃப்லாம் நீங்க அப்லோடே பண்ணக்கூடாது. நார்மலான பிடிஎஃப். கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகுற மாரியான பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் ரீட் பண்ண முடியிற அளவுக்கு இருக்கணும். அப்படி சப்போஸ் இல்ல அப்படின்னா, உங்களோடது ரிஜெக்ட் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ அத நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொருத்தையும் நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி உங்களால அத ரீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் இந்த இஷ்யூ வந்து நடக்காம இருக்கும். ஓகேவா? 2வது காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிபன்சிஸ். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்க ஃபில் பண்றப்ப, மார்க் லிஸ்ட் ஃபில் பண்றப்ப, இல்ல மார்க்ஸ் 10த் மார்க் இது பண்றப்ப, இல்ல 12த் மார்க் இது பண்றப்ப, உங்களோட வேல்யூஸ் ஏதாவது கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், எது நீங்க ஃபில் பண்ணாலும் சரி, டிஎன்ஏ அப்ளிகேஷன்ல எந்த ஒரு டீட்டெயில் நீங்க ஃபில் பண்ணதா இருந்தாலும் சரி, உங்களோட 10த் மார்க் ஷீட், 12த் மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுக்கங்க. எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே மாரி இருக்கா? அது என்ன மாரி இருக்கு? எக்ஸாக்ட்டா அதே மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் டாட் எஸ் இருந்துச்சுன்னா, நீங்க தாமஸ் டாட் எஸ் தான் நீங்க போடணும். தாமஸ் ஸ்பேஸ் எஸ் போட்டீங்கன்னா, அது தப்பா போயிடும். எஸ் டாட் தாமஸ்ன்னு போட்டாலும் அது தப்பா போயிடும். இல்ல வெறுசா நீங்க தாமஸ்ன்னு போட்டாலும் அது தப்பா போயிடும். என்னோட நேம் வந்து தாமஸ். ஓகேவா? ஸோ தாமஸ் இனிஷியல் எஸ் தான். என்னோட ஆதார் கார்ட்ல தாமஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாரி என்னோட எல்லா டாக்குமெண்ட்லயும் வெறும் தாமஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் எது ஃபில் பண்ணதா இருந்தாலும் வெறும் தாமஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். சப்போஸ் நான் தாமஸ் டாட் எஸ் இல்ல எஸ் டாட் தாமஸ் இல்ல தாமஸ் ஸ்பேஸ் எஸ் இல்ல எஸ் ஸ்பேஸ் தாமஸ் அப்படி இல்லனா தாமஸ் சூசி ஆண்டன்ராஜ் எங்க அப்பா பேரோட சேர்த்து போட்டா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ உங்க டாக்குமெண்ட்ல எக்ஸாக்ட்டா எப்படி உங்க நேம் இருக்குதோ, அதே மாரி நீங்க ஃபில் பண்ணணும். அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது ரிஜெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு பர்ட்டிகுலர் காலம் ஃபில் பண்றப்ப, டாக்குமெண்ட்ட நீங்க கையிலேயே வச்சுக்கிட்டு வெரிஃபை பண்ணி தான் நீங்க டாக்குமெண்ட் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து 7.5% கேட்டகரியில நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு, ஸ்டார்ட்டிங்ல 7.5% அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இது ஃபில் பண்றப்ப பிரைவேட் ஸ்கூல் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன்.
அதே மாரி உங்க கேட்டகரிக்கு நீங்க வந்து இல்லன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்னு போட்டுட்டு, உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா கிராஜுவேட் பண்ற மாரி நீங்க அந்த டாக்குமெண்ட் ஃபில் பண்ணீங்கன்னா, அதுவும் கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ட்ரூவா இருக்கணும். எந்த ஒரு இதையும் நீங்க வந்து செக் பண்ணிட்டு, சப்போஸ் அது என்னன்னு தெரியல அப்டின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இதெல்லாம் டீட்டெயிலா குடுத்திருப்பேன் நானு. தெரியலனா கூட அந்த டீட்டெயில் இல்லனா கூட, நீங்க போயிட்டு நெட்ல என்னன்னு சர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோ குடுத்துட்டு அடுத்தடுத்த காலம் போங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து ரேண்டமா விட்டுட்டு போவாதீங்க. ஆல்ரெடி அதில ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் ரீட் பண்ணி ப்ராப்பரா குடுத்துட்டு தான் நீங்க அடுத்ததுக்கு போணும். அப்படி இல்லன்னா, கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன் மூலியமா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். திரும்பியும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் விண்டோ தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க திரும்பி அத ரிப்பேர் பண்ற மாரி ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மெயினா சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாரியான 3 முக்கியமான ரீசனுக்காக தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்டர்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்க பண்ணல அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் இதாவாது, ரிஜெக்ட் ஆவாது. எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு இது ஸ்மூத்தா ரன் ஆயிடும். சப்போஸ் இதுல ஏதாவது மிஸ்டேக் செஞ்சிருந்தோம்னா, அப்போ உடனே அவங்க வந்து திரும்பி ரீஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான டைம்லைன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டேட். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். மே 7த் ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 6த் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். எல்லா பர்ட்டிகுலர் ஈக்குவேஷனும் உங்களுக்கு வந்து டில் ஜூன் 6த் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஜூன் 6த்துக்கு அப்புறம் கரெக்ட்டா ஜூன் 9த் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட். அதாவது ஜூன் 6த் வந்து உங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் டைம் குடுப்பாங்க. சப்போஸ் நீங்க ஜூன் 6த் அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த 3 நாளுக்குள்ள நீங்க வந்து டாக்குமெண்ட்ட அப்லோட் பண்ணி ஆகணும். அதான் லாஸ்ட் டே ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட். இப்ப ஜூன் 9த் முடிஞ்ச உடனே ஓகேவா? ஜூன் 9த் முடிஞ்ச உடனே, ஜூன் 10த்லேருந்து வெரிஃபிகேஷன் விண்டோ ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது உங்களோட பக்கத்துல இருக்க டிஎஃப்சிஸ், டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டாக்குமெண்ட்ட இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ சப்போஸ் அதில ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த 10 டேஸ் வந்து ரொம்ப குரூஷியலான பீரியட். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட பர்ட்டிகுலர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையா நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் வந்து வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். யுவர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட்ன்னு வந்துருச்சு அப்படின்னா, அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெரிஃபிகேஷன் சக்சஸ் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ எல்லா பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஸோ வெரிஃபிகேஷன் ரிஜெக்டட் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 72 ஹவர்ஸ் தான் இருக்குது. அதாவது 72 ஹவர்ஸ் என்ன அர்த்தம்? 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது 1 டே இல்லையா? 72 ஹவர்ஸ்ங்கிறது 3 டேஸ். அந்த 3 டேஸ் விண்டோக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட டாக்குமெண்ட்ட திரும்பியும் வந்து வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணி ஆகணும். அதுவும் யார் யாருக்கு அப்படின்னா, ஜூன் 17th வரைக்கும் அதுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு 3 டேஸ். ஜூன் 18th அன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு 2 டேஸ் தான் இருக்குது. அதாவது 18னா 18 சொல்ல 19 வந்து 19, 20 2 நாள் தான் இருக்குது. 20th தான் லாஸ்ட் டேட். 20க்கு முன்னாடி நீங்க கரெக்ட் பண்ணி நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல அப்படின்னா, ரிஜெக்டட்னா ரிஜெக்டட் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். அதனால இந்த மாரி ஆகாம பார்த்துக்கங்க. ஒவ்வொரு இது ஃபில் பண்றப்பயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து, டைம் எடுத்தாலும் பரவால்ல. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்க அப்லோட் பண்றப்ப வந்தும் நீங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. எதையும் மாத்தி அப்லோட் பண்ணாதீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து நீங்க பண்ண வேண்டியது. அதே சமயத்தில சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க பயப்பட தேவையே கிடையாது. என்ன மிஸ்டேக்ன்னு பார்த்து அத நீங்க கரெக்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ எதுவும் கவலைப்படாதீங்க. சப்போஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு தடவ நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ட மட்டும் ஃபில் பண்றப்பயும், அப்லோட் பண்றப்பயும் வந்து ப்ராப்பரா பார்த்து அப்லோட் பண்ணுங்க. அப்படி பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் அத கேர்லெஸ்ஸா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்துரும். ஓகேவா? ரைட். ஸோ இது மூலியமா எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டெவர்ஸ்.